கதை நேரம். வணக்கம் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என விரும்புகின்றேன். சிறுகதைகள் என்பது ஒரு ஆனியன் ரவா தோசை சாப்பிட்ற மாதிரி 10 இல்லை 15 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சுடுவோம். அதனோட சுவை ரொம்ப நேரம் நாக்கில் தொடர்ந்து இருக்கும் இல்லையா? அதுபோல் தான் 10 இல்லை 15 நிமிஷம் அதை கேட்டு முடிச்சிடுவோம், இல்லை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் அதனுடைய எண்ண ஓட்டங்கள், சில கதைகள்லாம் பாருங்களேன், எனக்கு 50 வருஷம் ஆகியும் மனசில் அப்படியே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி. நாம் கதைக்குள் போகலாமா? வணக்கம் நண்பர்களே. இன்று மற்றொரு புதுமை பித்தன் அவர்களுடைய கதையினோட பேர் கோபால் ஐயங்கார் மனைவி. இதெல்லாம் 1930களில் கதைனால இஷ்டத்துக்கு ஜாதிகளோட பேரை உபயோகிச்சிருக்காங்க. அதை சொல்லியே கூப்பிடுறது, அதையே சொல்லி எழுதுறது, இப்படியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போது ரொம்ப வம்பு. நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு ஆட்டோ வரும், இப்போ தான் குண்டாக இருக்கிற, குள்ளமாக இருக்கிற அப்படின்னு சொன்னாலே பாடி ஷேமிங் சொல்லிட்டு கேஸ் போட்டுறாங்களே. அதனால் நான் இந்த கதையில் எங்கேயுமே அது வராத மாதிரி பார்த்துக்கின்னு எல்லாத்துலேயுமே தவிர்த்து இருக்கிறேன். 99% வராது. எங்கேயாவது ஒரு முறை வந்தால் அது நான் இல்லை, புதுமை பித்தன் ஐயா எழுதின கதை. நான் என் மேலே நம்பிக்கைலாம் கோபால் ஐயங்கார் மனைவி கதை நான் உங்களுக்கு PDF கூட அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் அப்படி தான் நிறைய இடத்துல உபயோகித்து எழுதியிருக்கிறாரு. இங்கே கண்டிப்பாக அந்த கதையில் நான் தவிர்த்துருப்பேன். நம்ம கதைக்குள்ளே போகலாம். கோபால் ஐயங்கார் மனைவி. கோபால் ஐயங்கார் தஞ்சாவூர் ஜில்லாவுடைய கலெக்டர். மெட்ராஸ் பட்டணத்துக்கு ஏதோ ஒரு வேலையாக போனவர். அங்கே வீரசேலிங்கம் பந்துலு வீட்டில் தங்கினார். அந்த வீட்டில் இருந்த அந்த வேலைக்காரி மீனாட்சி அவரை ரொம்ப கவர்ந்துட்டா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னே வீரசேலிங்கம் பந்துலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாவம் யாரும் இல்லாத ஆளவா, யாதவ குல பெண், பண்ணிங்க அப்படின்ட்டார். சரின்ட்டு பண்ணின்னு வந்துட்டார். அவ்வளோதான், ஊரே அல்லோலப்பட்டுச்சு. செய்தித்தாளெல்லாம் கலப்பு திருமணம் அப்படின்லாம் வந்துச்சு. ரொம்ப கொஞ்ச நாள்லேயே பிரபலமாகிட்டார் கோபால் ஐயங்கார். கல்யாணம்லாம் முடித்து மனைவியை கூட்டின்னு தஞ்சாவூருக்கு வந்து கலெக்டர் பங்களாக்குள்ளே வந்தார். அந்த மனைவி இருக்கு சொல்லிட்டு காலையில் கிளம்பி அலுவலகத்துக்கு போயிட்டார். வந்த உடனே மீனாட்சி பார்த்தா பெரிய சமையலறை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்லா அங்கே இருந்த பட்டை, லவங்கம், இதர எல்லா லாகிரி வசதியும் போட்டு நல்லா அரைச்சி ஒரு குழம்பு ஒன்று வச்சுட்டா. ஐயங்கார் மத்தியானத்தில் உணவுக்கு வரமாட்டார், அங்கேயே அவருக்கு வேலைங்க சரியாக இருக்கும். மாலையில் வந்தார். வந்த உடனே நல்ல பசி, போய் குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு வந்தார். ஐயங்கார் பயங்கர போஜன பிரியர். சாப்பாடுன்னா அவருக்கு அவ்வளோ உயிர். நல்ல பசியோடு வந்து உக்காந்தார். தட்டில் சாதம் போட்டுட்டு அந்த குழம்பு ஊற்றுறாங்க. அந்த மசாலா வாசனையாக அவருக்கு அப்படியே தூக்குது, கொமட்டெல்லாம் இருக்குது. ஏதோ அசைவ சமையல் மாதிரி இருக்குது, அருவருப்பாக இருக்குது. எடுத்து ஒரு வாய் வைக்கிறாரு. அது நான் அவரால் தாங்க முடியல, அது அப்படியே கொமட்டி வந்து வாயிலே எடுத்துட்டார். எரிச்சலோட கையை உதறிட்டு நேராக போய் கை கழுவிட்டு முன்னறையில் போய் உக்காந்துட்டார். பசி வேறு, என்ன பண்ணுன்னு தெரில. அந்த இடத்துல அலுவலக ஊழியன்னு இருந்த அவனை கூப்பிட்டு, எனக்கு அந்த குமஸ்தாங்கெல்லாம் சாப்பிடுவாங்களே, பிராமணர்கள் சாப்பிட கடை, அங்கேருந்து எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்தார். போய் வாங்கிட்டு வந்தான். முன்னறையிலே உட்காந்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா பசி ஆறினோடனே அவரோட கோபமும் ஆறிப்போச்சு. இப்படி உள்ளே வந்தால் மீனாட்சி ஒரு சவுத்து ஓரமாக அப்படியே உட்காந்துருக்கா. பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு. அதில் மீனா இங்கே வா அப்படின்னார். என்ன சாமி அப்படின்னு கிட்ட வந்தா. வந்த உடனே மீனா, எனக்கு தான் அசைவ சமையல் சாப்பிட முடியாது, பிடிக்காதுன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை சாமி, நான் வந்து சைவ சமையல் தான் செஞ்சேன், இந்த மசாலாலாம் அரைச்சி தான் எங்கள் வீட்டிலலாம் செய்வாங்க, அப்படி நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு அவளை பார்க்கறதுக்கு. அப்புறம் அவளை கன்வின்ஸ் பண்ணதுக்காக சொன்னார், என்னை சாமின்னு கூப்பிடாத எவ்வளோ முறை சொல்கிறது அப்படின்னு
என்னை வந்து கண்ணான்னு கூப்பிடு, கண்ணாலான்னு கூப்பிடு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா அப்படின்றார். இவன் அமைதியாக இருக்கிறா. சரிங்க சா அப்படின்ட்டு அப்படியே நிறுத்திக்கிறா. அவர் சிரிப்போட போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிறாரு. மாறி மாறி அவருடைய கன்னங்களில் முத்தமிடுறாரு. அப்படியே ஒரு இயந்திரம் மாதிரி இருக்கிறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சாமி, அவர் வந்து கலெக்டர் ஐயா, உயர் ஜாதி. நம்ம போய் இவளை ஏதோ அவர் சொன்னனால கல்யாணம் பண்ணிங்கன்னா முதலாளியும் வேறு சொன்னார். இப்போது ஒரு பயத்தோடு தான் இருக்கான். என்ன இவ்வளோ நேரம் நான் உன்னை முத்தம் கம்முன்னு இருக்கிறேன், நீயும் எனக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்றார். பயத்தோடு அவர் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறா. அவர் சிரிச்சுக்கினே போய் அலமாரி திறக்கிறார். எப்படி வந்து ஐயா ஒரு போஜன பிரியர், அதே மேலே மதுபான பிரியரும். அவருக்கு இரவானால் கண்டிப்பாக சாப்பிட்ணும். போய் அலமாரி திறந்து ஒயின் பாட்டில் எட்டுன்னு வர்றாரு. 2 டம்ளர் எட்டுன்னு வர்றாரு. ஒரு டம்ளரில் ஊற்றி 2 ரவுண்டு குடிச்சு முடிக்கிறார். குடிச்சு முடித்த உடனே மீனா பார்த்துனே இருக்கா. அவளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி இருந்தால் குடி அப்படிங்கிறார். பயத்தோடு இல்லை 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 சான்றா. பார் குடி அப்படிங்கிறார். அவள் எடுத்து மடமடன்னு குடிக்கிறா. கொஞ்சம் இனிப்பாகவும் இருந்துச்சு, காரமாகவும் இருந்துச்சு. ஆனால் தொண்டைக்குள்ளே தான் ஒரு கத்திசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. குடிச்சு முடிச்சு வச்சா. அவ்வளோ நேரம் நின்று அவளால் நிற்க முடியல, உக்காந்துட்டா அங்கே பக்கத்தில் இருந்த நாற்காலில். இந்த பாட்டுக்கு ஊற்றி கோடு தாண்டி ஒரு ரவுண்டு இந்த உலகம் சுற்றுதடி பல ரவுண்டுன்ற மாதிரி இருந்துச்சு மீனாட்சிக்கு. அப்படியே அவரை கிறக்கமாக பார்க்குறா. ஐயாக்கம் உள்ளே போன மது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அவளை வந்து திருப்பி கட்டி தழுவுறாரு. அவ்வளோதான், அவங்களுக்குள்ளே சல்லாபம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் காலையில் எழுந்தோன்னே பசிக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது பார்க்குறாரு, அலுவலகத்துக்கு போனோன்னே யாராவது தேடி பார்க்குறாரு. கடைசியாக சுப்பையர் மாட்டினார். அவர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வீட்டில் வந்து நீ சமையல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றார். அவர் வர வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அவருக்கு மீனாட்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு வந்து வேறு ஜாதி அப்படிங்கிறது. உடனே சுப்பையர் ஒரு கண்டிஷன் போட்டார். இங்கே பாருங்கள் ஐயா, இந்த ஹால் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ஏதேச்சதிகாரம், அங்கே சமையல் அறையில் என்னுடைய ஏதேச்சதிகாரம். நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது. உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டாந்து பரிமாறுவேன். சமையல் அறையில் வந்து நான் இங்கே உணவு மேஜை மேலே பரிமாறுவேன். நீங்கள் சாப்பிட்ணும். சாப்பிட்டு தட்டு கூட யாரும் எடுக்கக்கூடாது. அப்படியே எழுந்து போய் கை கழுவணும். நானே கொண்டு போய் கழுவிக்குவேன். இந்த கண்டிஷனுக்கு ஓகேன்னா நான் இங்கே சமையல்காரனாக வேலை செய்கிறேன்றார். சரின்ட்டாங்க. மீனாட்சிக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேருந்தே வேலை செஞ்சு சமையல் செஞ்சு பழக்கப்பட்டவா இப்போ செய்யக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறது, எரிச்சலோடு தான் இருந்தா. கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த மரக்கறி சாப்பிட்டு அவளுக்கு நாக்கே செத்து போச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு எங்கே போய் சாப்பிட்றது, தலையெழுத்தே அப்படின்னு விதியை வந்துன்னு சாப்பிட்டு இருந்தா. ஆனால் மாலையானால் உல்லாசம் சல்லாபம் தான். ஒரு நாள் காலையில் ஐயா கிளம்பி போயிட்டார். இவர் இருந்தப்போ இந்த கோபால கோனார் அலுவலக உதவியாளர் எப்பவுமே இங்கே இருப்பார். அவர் சாப்பிட்டுக்கிறார். அவர் முன்னேறில்தான் சாப்பிடுவார். மீனாட்சி அப்படியே அந்த பக்கம் போகிறா. மாமிச வாசனை தூக்குது. அப்படியே போகிறா. கோபால கோனார் வயசானவர். அவர் இவ்வளோ ஒரு மகளை பார்க்குற மாதிரி பார்க்குறா. இவரும் வந்து அப்பாவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அப்படியே தயங்கி நிற்கிறா. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் மாமிசம் சாப்பிட்ற ஆள், சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறா. உடனே அவர் கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சு கொடுக்குறாரு. சாப்பிட்றா. திருட்டுத்தனமாக இங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறா. அவளுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி கோபால கோனார் மாமிச உணவு செஞ்சுட்டு வந்துடுவார். முன்னேறையிலே உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவா. சுபை இருக்குதெல்லாம் தெரியாது. இப்படியே ஓட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் கோபால் கோனார் சொன்னார், ஏம்மா ஐயாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாமிச உணவு பழக்கம் பண்ணிடாமா அப்படின்னார். ஐயோ, அவர் சாப்பிடுமா, அவருக்கு வாசனையே பிடிக்காதே அப்படின்னார். இல்லை, அவர் தான் சாதாரண தூர்த்தம் சாப்பிட்றாருல, அப்போ நீ நைஸாக கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினார். நான் செஞ்சு ஏற்றின்னு வரேன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஏற்றின்னு வந்தால் அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தார். அவ்வளோதான், கோபால ஐயங்காரும் வந்து ஒரு மாமிச உணவு பிரியராக மாறிடுறார். தினம் இரவானா இவங்களுடைய உல்லாசம் சல்லாபம் அந்த பக்கத்தில் எல்லாருக்குமே அது ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அப்படியே ஓடினே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து திருநெல்வேலி ஜில்லாவுக்கு கலெக்டராக மாறி போயிட்டார். அங்கேயும் போய் அவங்க வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. இந்த கதையை இங்கே முடிச்சிடுறார்.
கதையை நிறைய ஜாதி பெயரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிற மாதிரிலாம் வரும். அது எல்லாத்தையும் முடிஞ்சவரையும் தவிர்த்துட்டேன். இன்றைக்கி நம்ம வழக்கில் எப்படி இருக்கோ அந்த பெயர்கள் மட்டும், அந்த ஜாதி பெயர்கள் மட்டும் உபயோகிச்சிருக்கேன். நன்றி அன்பர்களே, மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே.